வான்மலர் நண்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. அந்த காலத்தில் அரசர்களுடைய அரண்மனையில் விதூஷகர்னு ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அவர் அவரை கோமாளின்னு சொல்லுவாங்க, அல்லது நிறைய ஜோக் அடிக்கிறவர்னு சொல்லுவாங்க. பட் நிறைய அரசர்கள் அவங்களுடைய அரசவையில் அப்படி ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? மனுஷங்களை எப்பவுமே சிரிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அழ வைக்கிறது ஈஸி இல்லையா? நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் அதை யோசித்து பார்த்துருப்போம், அல்லது நடைமுறையில் பார்த்துருந்துருப்போம். பெரும்பாலான மனிதர்கள் எப்பவுமே ரொம்ப சீரியஸாக தான் இருப்பாங்க. ரோட்டில் போகும்போது, இல்லை ஆலயத்தில், இல்லை கல்யாண வீடுகள் மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகளில் கூட எல்லாரும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப சீரியஸாக எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க உடம்பு அந்த சுப காரியத்தில் உட்காந்துருக்கோம், அவங்க மண்டையெல்லாம் எங்கே இருக்கும், அவங்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மனுஷங்களோட எப்போவுமே அப்படி தான் இருக்கிறோம். ஒரு சர்க்கஸில் ஒரு கோமாளி இருந்தார். நமக்கு தெரியும், பஃபூன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இவர் ஒரு பணக்காரரு டெய்லி அந்த ஷோவுக்கு போய் போய் பார்ப்பாரு. பார்த்துட்டு கடைசி நாள் அந்த ஷோ முடிஞ்சதும் போய் அந்த கோமாளியை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. கோமாளிகிட்ட போய் பேசும்போது, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என்னுடைய இதில் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். என்னால் வாய் விட்டு சிரிக்க, சந்தோஷத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டங்களை வச்சுருந்தேன். ஆனால் தினம் ஒரு ஷோ இங்கே பார்த்துட்டு போகும்போது உன்னை பார்க்குறப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவன் சொன்னானா, எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேனே ஒழிய என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமோ சிரிப்போ மகிழ்வதற்கான விஷயங்களே என்கிட்ட இல்லை. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, ஒழுங்கான வேலை இல்லை, குடும்பம் இல்லை, இப்படி எத்தனையோ இல்லைகள். ஆகையினால எனக்கு வேற வேலை வேணும் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ பணக்காரர் சொன்னாராம், உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை நீ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். மனுஷங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ என்ன பண்ணு, இதே வேலையை நீ கண்டினியூ பண்ணு. உனக்கு மாதத்துக்கு வேண்டிய காசை நான் உனக்கு தந்துடுறேன். இங்கே இருக்கிற சம்பளத்தை பற்றி அல்லது குறைவான சம்பளத்தை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாராம். யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்லையும் நம்மளால் எத்தனை பேரை சிரிக்க வைக்க முடிஞ்சிருக்கு, சந்தோஷமாக வச்சிருக்க முடிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க. எல்லா நிறைவுகளையும் எல்லா ஆசிகளையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நாம் ஏன் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளக்கூடாது? நம்ம என்ன ஆண்டவர் நமக்கு தினம் கஷ்டங்களே கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு புலம்ப போகிறோமா? இல்லை இல்லை, கஷ்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு. அதையும் தாண்டி ஆண்டவரின் ஆசிகள் நமக்கு வண்டி வண்டியாக கிடைக்குது. தினம் தினம் ஆசிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள, சந்தோஷமாக வைத்துக்கொள்ள நம்மளால் இயன்ற விஷயங்களை செய்வோம். சின்ன சின்ன விஷயங்களை பேசுங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க, ஜாலியாக பேசுங்க. அதனால நாம் ஒன்றுமே குறைஞ்சி போயிட மாட்டோம் இல்லையா? ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷியை சிரிக்க வைக்கிறது என்பது மிகப்பெரிய சவால். அதை செய்வதற்கான திறமையை, அறிவை, தாளந்தை உங்ககிட்டயோ என்கிட்டயோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை உபயோகிக்க நாம் என்றைக்குமே தயங்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை அதுக்கு தான். கஷ்டத்தில் இருக்கிறவர்களை, சோகத்தில் இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறது தான், சந்தோஷப்படுத்துறது தான், கஷ்டங்களிலிருந்து அவர்களை கொஞ்ச நேரம் விலக்கி வைக்கிறது தான் நமக்கான பணி. மறந்துடாதீங்க, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எல்லா ஆசிகளோடும் எல்லா சவால்களும் உண்டு. சவால்களை சந்திப்பதற்கான பலத்தை ஆண்டவரே தருகிறார். ஆகையினால மற்றவர்களுடைய சவால்களில் இருந்து நமக்கு முடியுமானால் அவர்களை வெளியேற்றுவதற்கு நம்மிடம் இருக்கிற திறமைகளை நாம் உபயோகிப்போம். குறிப்பாக அவங்களை சந்தோஷமாக வச்சுக்க, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக வச்சுக்க நம்மளால் முடியுமா இருந்தால் அதை நம்ம வார்த்தைகளிலே செயல்களிலே கண்டிப்பாக காட்டுவோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கோமாளியாக இருக்கிறது தப்பு இல்லை இல்லையா? அந்த பணக்காரர் சொன்ன மாதிரி கோமாளியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தன்னுடைய சுயத்தை இழந்தவர்கள் மட்டும்தான் கோமாளியாக ஆக முடியும். ஈகோங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியாக சிரிக்க மாட்டாங்க. அவ்வளோ தூரம் இறங்கி எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த மாட்டாங்க இல்லையா? ஸோ
நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரின் அன்பையும் அருளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும் நம்முடைய கடமைதான். ஆகையினால நாமளும் கொஞ்ச நேரம் கோமாளி ஆகிறதுல தப்பில்லை. கஷ்டத்தில் இருக்கிறவங்கள மகிழ்ச்சிக்கு கொண்டு வாங்க. இது நம்மளுடைய பணிதான். இப்போ நீங்கள் யோசிங்க, உங்கள் வீடுகளில் எத்தனை பேர் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க? நிச்சயமாக எல்லா வீட்லேயுமே யாராவது ஒருத்தர் அந்த ரோலை எடுத்திருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போட்டோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்கிறவர்கள் எல்லா வீடுகளிலும் எல்லா குடும்பத்திலும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் உங்களுடைய லைஃப்பில் எப்படி உதவிகளை செய்தார்? உங்களோட அனுபவத்தை வான்மலை இல்லத்தோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய அனுபவம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு சந்திப்போமா? சைனிங் ஆஃப், வினோலியா.